Hello students, welcome back to my channel. இன்னைக்கு நாம 10th standard second unitல example 2.9 பார்க்குறோம். Is 7 into 5 into 3 into 2 plus 3 a composite number? Justify your answer. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, இவ்வளோ கொடுத்துட்டு இது வந்து காம்போசிட் நம்பரானு ஃபைன் பண்ணணும் அண்ட் ஆன்சர் நம்மளோட ஆன்சரை வந்து ஜஸ்டிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ என்ன கிவன் கொடுத்துருக்காங்க, 7 into 5 into 3 into 2 plus 3. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு தெரிஞ்சுக்கணும், இது ஒரு டேர்ம் இது ஒரு டேர்ம், இடையில ப்ளஸ் இருந்தாலே இவ்வளோ ஒன்று இது அடுத்த டேர்ம் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இவ்வளோ ஒரு டேர்ம் இது ஒரு டேர்ம். ஸோ இதில் எது காமனாக இருக்குதுன்னு பாருங்கள், 3. கரெக்டாக? ஸோ 3யை வெளியே எடுத்திங்கன்னா பேலன்ஸ் 7 into 5 into 3. ஓகே, 3யை வெளியே எடுத்துட்டோம். ஸோ 2. கரெக்டாக? இது வந்து ப்ளஸ் 1. ஸோ 3யை நம்ம வெளியே எடுத்துருக்கோம். ஓகே, ஸோ இது சால்வ் பண்ணிடலாம். 3 into 7 into 5 35, 35 into 2 எவ்வளோ வருது, 35 into 2. கரெக்டாக? எத்தனை வருது, 70 ப்ளஸ் 1. ஸோ இதோட ஆன்சர் வந்து 3 into 71. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கண்டுபிடிச்சிக்க சொல்லியிருக்காங்க, காம்போசிட் நம்பர். காம்போசிட் நம்பர்னால் என்ன, இப்போ ஒரு நம்பர் எடுத்திங்கன்னா, இப்போ 35 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது என்ன டேபிளுக்கெலாம் போகுது, 1 டேபிள் போகும். இது எக்ஸாம்பிளுக்கு 1 டேபிள் போகும், 5 டேபிள் போகும், 7 டேபிள் போகும், அகைன் 35 டேபிள் போகும். ஸோ 1 2 3 4 இத்தனை டேபிள்ஸ்க்கு போகுது அப்படின்னா இது வந்து காம்போசிட் நம்பர். ஓகே, இது என்ன காம்போசிட் நம்பர். இது நம்பர் 2 எடுங்க, 3 எடுங்க, 5 7 வேறு 11 இந்த மாதிரி பட்டதெல்லாம் என்ன ப்ரைம் நம்பர்ஸ். அப்படின்னா 1 டேபிளுக்கும் அதே டேபிள், இப்போ 2 பார்த்திங்கன்னா 1 டேபிளுக்கும் 2க்கும் தான் போகும், 3 1 டேபிளுக்கும் 3க்கும் தான் போகும். ஸோ இதெல்லாம் என்ன காம்போசிட். ஓகே, ப்ரைம் நம்பர்ஸ். ஓகேவா? ஸோ ஒரு நம்பர் நிறைய டேபிளுக்கு போச்சு, நிறைய டேபிளுக்கு போச்சு அப்படின்னா அது வந்து காம்போசிட் நம்பர். ஒரே டேபிளுக்கும் அதாவது அதோட டேபிளுக்கும் 1 டேபிளுக்கும் போச்சு அப்படின்னா ப்ரைம் நம்பர்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு என்ன இருக்குது, 3 into 75. ஸோ இதுவும் ப்ரைம் தான், அகெயின் இதுவும் ப்ரைம் தான். கரெக்டாக? ஆனால் 71 into 3 மல்டிப்ளை பண்ணுங்கள், 3 21. இப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கு, 213 கிடச்சிருக்கு. இது என்ன டேபிளுக்கெலாம் போகும், 3 டேபிள் போகும், 1 டேபிள் போகும். கரெக்டாக? ஸோ இப்படி பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து என்ன ஆகிட்டு காம்போசிட் நம்பராக ஆகிட்டு. ஸோ இதோட ஆன்சர் வந்து நமக்கு 213. ஆனால் இது என்ன காம்போசிட் நம்பர். ஓகே, எதனால் காம்போசிட் நம்பர், இது வந்து 1 டேபிள் போகுது, 3 டேபிள் போகுது, வேறு 6 டேபிள்லாம் போகும்னு நினைக்கிறேன், போட்டுக்கோங்க. ஸோ 213. ஸோ இந்த நிறைய டேபிளுக்கு போகுது. ஸோ இது வந்து காம்போசிட் நம்பர். ஓகேவா? இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஓகேவா? ஸோ கன்க்ளூட் பண்ணிக்கலாம். நமக்கு தெரியும், அப்போ என்ன தெரியுது, ப்ராடக்ட் ஆஃப் 2 ப்ரைம் நம்பர்ஸ் வந்து என்ன கிடைக்குது, காம்போசிட் நம்பர்னு கிடைக்குது. தேர்ஃபோர் இட் இஸ் அ காம்போசிட் நம்பர். ஓகே, ஸோ ஜஸ்டிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு லைன் எழுதிக்கலாமா, த கிவன் நம்பர் கேன் பி factorized in terms of 2 prime numbers. So it is a composite number. ஓகேவா? இந்த மாதிரி கன்க்ளூட் பண்ணுறோம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.